பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில முக்கிய விஷயங்களில் தேவனுடைய ஆவியானவரோடு அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்ல பவுல் தொடங்குகிறார். ஆவியானவர் ஏமாற்றுதல், விரோதம், பொறாமை போன்ற குணாதிசயங்களை வெறுக்கிறார். அவரோடு நடக்க விரும்புகிற நாமும் அப்படியே செய்ய வேண்டும். அவை மாம்சத்தின் கிரியைகளாயிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 1-3 வசனங்களை பார்க்கிற பொழுது, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு என்று இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். அதுபோல யாக்கோபு எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 14-16 வசனங்களிலே இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் துர்ச்செய்கைகளும் உண்டு என்று சொல்லி யாக்கோபு 3:14-16 இதே பிலிப்பியரில் சொல்லப்பட்ட வார்த்தைகளைப் போல அங்கே பார்க்கிறோம். இதே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1-3 வரையிலும் மாற்றி நான் முன்பதாக வாசித்தேன். 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களிலே, ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமுமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிறதான நாம் நமக்குள்ளே மேட்டிமையையும் பெருமையையும் விட்டு ஒழிய வேண்டும். அவைகளை விட்டு விட வேண்டும். பெருமைகள் தேவனுடைய நீதியையும் தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய அன்பையும் ஒரு மனுஷனிடத்திலிருந்து வெளிப்படுத்த முடியாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் தங்களுடைய பொருளாதாரத்திலே ஒரு மேன்மை அடைந்து விட்டால், தங்களுடைய வாழ்க்கையில சில மேன்மையான உயர்வுகளை அவர்கள் சந்தித்து விட்டால், அவர்களே அறியாத அளவுக்கு தங்களுடைய ஜீவிதத்திலே இப்படிப்பட்ட ஒரு பெருமை, அகந்தை, இதை போன்ற மற்றவர்களை கீழ்த்தரமாக எண்ணுவது, மற்றவர்களை குறித்த ஒரு தவறான எண்ணம், இதை போன்ற காரியங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது. ஆனால் வேதத்திற்கு புறம்பான காரியங்களை செய்கிறவர்களை தேவன் அருவருக்கிறவராக இருக்கிறார். கசப்பு, வைராக்கியம், வீண் கோபம், வீண் பெருமை இதெல்லாம் இருந்ததுன்னா தேவன் நமக்கு அவர் செவி கொடுக்கிறவராக இருக்க முடியாது. ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில வீண் புகழ்ச்சி, சிலரை எப்போ பார்த்தாலும் புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும், அப்படியே அவங்கள முக்கியப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அவங்கள மேன்மையாக்கி கொண்டே இருக்கிற பொழுது தான் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலையில் இருக்கிறது போல தங்களை தாங்களே எண்ணிக்கொள்வார்கள். ஆனால் உண்மையிலேயே வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீண் பெருமைக்கு இடம் கொடுத்து தங்களுடைய ஜீவிதத்தில் வீணான குழப்பத்திற்கு நேராக தங்களுடைய ஜீவிதத்தை நோக்கி போகாமல் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளே நம்மளை தாழ்த்தி நாம் ஒருவருக்கொருவர் அன்பாயிருந்து ஒருவரையும் கோபமுட்டாதபடிக்கு நாம் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நம்முடைய வார்த்தையின் மூலியமாக இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதி. நம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே,
ஆமேன், ஆமேன். காட் bless you.